ஹாய் ஹலோ ஜெட் கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி சந்திக்கிறோம். ஒரு புதிய டிஷ்ஷுன்னு சொல்ல முடியாது, பழைய டிஷ்ஷு தான். ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துருக்குறோம். ஆமாங்க, நம்ம பிரியாணி தான் செய்ய போகிறோம். அந்த பிரியாணி என்னன்னா டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி செய்ய போகிறோம். ஆக்சுவலாக பிரியாணி எல்லாம் போட்டு இது பண்ணி அப்படியே உடனே அரிசியை போட்டு தம் வச்சுடுவாங்க. அதுமாரி இல்லாமல் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா செய்வாங்க. சட்டி பிரியாணி, அப்புறம் குக்கர் பிரியாணி அப்படின்னு சொல்லி பயங்கர ஃபாஸ்ட்டாக செய்கிற பிரியாணி இருக்குது. இது பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ்ஸு. நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் நிறைய நாட்டில் இது பயங்கர ஃபேமஸாக இருக்குது. இன்ஸ்டன்ட் பிரியாணி கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு பிரியாணி கடைக்கு போனீங்கன்னா நமக்குன்னு மாத்திரம் அப்படியே ஒரு ஆள் சாப்பிட்னா அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் அப்படியே உடனே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிரியாணி கொடுப்பாங்க. அந்த பிரியாணி தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நேராக இப்போ வீடியோவுக்கு போகலாம். ப்ரிப்ரேஷனுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணதுக்காக ஃபஸ்ட்டு இதை கொளுத்திப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பிரியாணிக்கு இந்த பேனு தான் எடுத்துருக்கோம். என்னடா இது பிரியாணிக்கு போய் இந்த பேனு வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கிரேவி தான் செய்ய போகிறோம். கிரேவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இப்போ ப்ராசஸ்ன்றது நான் என்ன பண்ண போகிறேன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேனை ஆன் பண்ணிக்கலாம். பேனை ஆன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஹீட் ஆகும் இந்த பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி பார்த்திங்கன்னா 1/2 kg பிரியாணி செய்கிற அளவு கிரேவி செய்ய போகிறோம். அந்த பிரியாணி கிரேவி அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 ml ஆயில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆயிலை போடுவோம். 100 ml ஆயில். இது நாங்கள் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அது நடுவில் தண்ணி சுட வச்சுருவோம். இந்த தண்ணியை மூடிடுவோம். மூடினா கொஞ்சம் சீக்கிரமாக என்ன ஆகும், அது ரெடி ஆகும். இப்போ இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வச்சுருவோம். பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3 சும்மா ஒரு 2 வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுருவோம். எண்ணெயில் போட்டு நல்லா ஹீட் ஆன உடனே அதுக்கப்புறம் ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக ஒரு 200 கிராம் ஆனியனு நல்லா நைஸாக நாங்கள் வெட்டி வச்சுருவோம். 200. அந்த 200 எண்ணெயில் போட்டுருவோம். சேம் பிரியாணிக்கு செய்கிற அதே ஸ்டைல் தான். இது எப்படின்னா நல்ல பொன்னிறமாக என்ன பண்ணணும், இதை வதக்கணும். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக தலைக்கு எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வர இதை வதக்க சொல்கிறோம். நல்லா அதை வதக்கிறோம். இது நல்லா அப்படியே என்ன கோல்டன் ப்ரௌன்னா என்ன ஆகும், அதனால தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும்.
நல்லா அந்த வாசனையே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த ஆனியன் வந்து இந்த எண்ணெயில் அப்படியே வதக்கும் போது செம வாசனைங்க. நல்லா பாருங்கள், அப்படியே பாருங்கள். அப்படியே இது வந்து கோல்டன் ப்ரௌனாக என்ன ஆகுது, அப்படியே சூப்பராக வதங்கிடுச்சு. நல்லா ப்ரௌன், கருக விட்டுறக்கூடாது. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படியே என்ன ஆகிடும், அது கருகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கொஞ்சம் வதங்கி நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். சிம்மில் என்ன பண்ணிட்டேன் வச்சுட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 50 பூண்டும் 50 இஞ்சி 25 பூண்டு வச்சுருவோம். அது நல்லா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அது வந்து இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 50 இஞ்சி 25 பூண்டு நல்லா நைஸாக அரைக்கணும். அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிட்டு அப்படியே நல்லா ஒரு வதக்கி விடணும். நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனை போயிடணும். அந்த ஆயில் அந்த ஆனியன் கூட அப்படியே நல்லா என்ன அப்படியே வதங்கி அப்படியே ஒரு மாதிரி அந்த இஞ்சி பூண்டா ஃப்ரை ஆன மாதிரி ஆயிடணும் அந்த பேஸ்ட்டு. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் வந்து நான் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். சில்லி பவுடர் 5 கிராம், 1/2 kgக்கு ஒரு 5 கிராம் நான் அளந்து நான் வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி ஊற்றணும். அந்த மிளகாவும் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா என்ன ஆகும், ஃப்ரை ஆகும். மிளகாத்தூளும் இந்த எண்ணெயோட என்ன நல்லா ஃப்ரை ஆகும். இந்த நேரத்தில் என்னன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது சிம்மில் வச்சு பண்ணணுங்க. நீங்கள் வந்து அதிகமாக அனல் வச்சிட்டிங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு இந்த மிளகா போடுறோன்னே அது என்ன ஆகிடும்னா அது கறிக்கிடும் அப்படியே அந்த மிளகாலாம். இப்போ பாருங்கள், எப்படி பாருங்கள் அந்த கலர், ஒரு ரெட்டிஷ் கலர் பாருங்கள், நல்லா செம கலராக இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? பயங்கர கலர். அப்படியே அந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலே அப்படியே என்ன ஆகும், ஃப்ரை ஆகும். இது கூட நம்ம கொத்தமல்லி ஒரு கட்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நம்ம போட்டு நல்லா என்ன பண்ணிக்குவோம், இவரை வதக்கி எடுத்துப்போம். இந்த கொத்தமல்லியும் இந்த ஆயிலில் நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் வதங்க.
செமி கிரேவி. அடடா, இப்போ நம்ம ஒரு 100 ml வந்து தயிர் நம்ம வச்சுருக்கோம், நம்ம அளந்து வச்சுருக்கோம். இந்த 100 ml தயிரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 100 ml ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிக்கின்னு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது கூட கலந்து நல்லா அப்படியே மெர்ஜ் பண்ணி இந்த வெள்ளையாக அந்த தயிர்லாம் உடஞ்சிடணும். நல்லா அந்த அளவு நல்லா என்ன பண்ணிக்கோங்க, இதை நல்லா கலந்து விடுங்க. அது நடுவில் நம்ம தண்ணி என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் சூடாயிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் அனல் வச்சுக்கிட்டு இவரை கிண்டி விடுவோம். கிரேவி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அப்படியே எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரணும் பாருங்க, எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது. இதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு 3 பச்சை மிளகா போட்டுப்போம். 200 தக்காளி நல்லா நைஸாக 200 தக்காளி நைஸாக நல்லா நறுக்கி வச்சுருவோம். இந்த 200 தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ தான் என்ன பண்ணணும்னா நம்ம புதினா போடணும். எப்படி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டோமோ அதே லெவலில் நம்ம புதினாவை என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இது போட்டுக்கிறோம். போட்டுக்கின்னு நல்லா அனல் வச்சுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் உப்பு நான் அளந்து வச்சுருக்கேன். 1/2 kgக்கு 20 கிராம் சால்ட்டு கிடையாது, கல் உப்பு போடணும். கல் உப்பு 20 கிராம், இது கரெக்டாக இருக்கும். 20 கிராம் போட்டுட்டு நல்லா என்ன பண்ணி விடுங்க, இவரை நல்லா பரட்டி விடுங்க. நல்லா ஒரு ஹையில் வச்சு நல்லா அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்ம கிண்டி கொடுக்கணும். ஆனால் இந்த நேரம் தான் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தக்காளி போட்டுருக்குமே ஹையில் வச்சுட்டு என்ன பண்ணுறக்கூடாது, நம்ம இவரை விட்டுறக்கூடாது. அப்படியே என்ன ஆகிடுவார், அடி பிடிச்சிக்குவார். அதனால் நல்லா கிண்டி விட்டுனே இருக்கணும். பாருங்க, நம்ம நல்லா இந்த தக்காளியை போட்டு ஹையில் வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம நல்லா அப்படியே வதக்கி கொடுக்குறோம். நம்ம சூப்பராக அப்படியே வந்துருக்கு. இன்னும் இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் மசியணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா சிம்மு பண்ணிடுவோம். நம்ம சிம்மில் ஆக்கிட்டு கொஞ்சம் அப்படியே சிம்மிலே ஒரு என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே கொதிக்க விடுவோம். சிம்மிலே அப்படியே கொதிச்சிச்சுன்னா அப்படியே சூப்பராக இருந்தால் இந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணிடலாம், அப்படியே இவரை மூடி நம்ம வச்சுக்குவோம். மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே ஒரு என்ன ஆகட்டும். அப்படியே நல்லா தக்காளி மெஜாய் வாங்கிட்டோம், நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஒரு சிம்மில் வச்சு ஒரு 3-4 மினிட்ஸ் அது சிம்மில் என்ன அவர் கொதிச்சு நிற்கிறாரு. அப்பப்போ லைட்டாக நான் திறந்து லைட்டாக நான் கிண்டி மட்டும் விட்டேன். பாருங்க எப்படி பாருங்க, ஆவி
பயங்கரமாக இருக்குது. இப்போ நல்லா ஒரு கிரேவி என்ன ஆயிடுச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா எண்ணெயும் என்ன ஆயிடுச்சு, நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இனிமேல் தான் ப்ராசஸ் வேறு மாதிரியே அது போகுது. இந்த ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி ஆகும். இதை அப்படியே என்ன நம்ம மூடிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியை நம்ம இதில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் இந்த ஒரு சின்ன இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். என்னன்னா, இப்போ நம்ம ஒரு குக்கர் ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிரேவியை இந்த கரண்டியில் ஒரு கரண்டி நான் அளந்து எடுத்துக்கிறேன். இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் தண்ணிலாம் இதெல்லாம் வந்து ஒரு 50 ml வரும். இது இந்த கரண்டி ஒரு 50 ml கிரேவியை நான் இந்த குக்கரில் நான் போட்டுக்கிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நான் எடுத்து நான் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இது வந்து 100 கிராம் இந்த கப்பு, இது ஃபுல்லாக 100 கிராம் வந்துச்சு. இதில் நான் அரிசி எடுத்தேன். நான் இதில் ஒரு 2 கப்பு தண்ணி, சுடு தண்ணி. இதுக்கு தான் நம்ம சுடு தண்ணி நம்ம வச்சோம். 2 கப்பு என்ன பண்ணிக்கலாம், நம்ம தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆக்சுவலாக நம்ம இந்தனா பாசுமதி ரைஸ் நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து 1க்கு 1.5 தான் இதுக்கு என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. ஆனால் நம்ம ஏன் நம்ம 2 போட்டோன்னா, நம்ம கம்மியாக நம்ம போடும்போது கொஞ்சம் என்ன அந்த தண்ணி நமக்கு அதிகமாக தேவைப்படும். இதை நம்ம பெரிய குவான்டிட்டியாக நம்ம செஞ்சால் என்ன நமக்கு தேவையில்லை. இப்போ ஒரு லெக் பீஸ் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 100 ml இது வரும். இந்த லெக் பீஸை நான் அது கூட சேர்த்துக்கிட்டு இப்போ இங்கே அரிசி ஒரு 100 கிராம் நான் எடுத்து நான் கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை இதில் நான் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம அந்த கிரேவிக்கு நம்ம கரெக்டான உப்பு நம்ம போட்டோம். அதனால் உப்பு இதில் நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நல்லா இவர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கணும். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு குக்கரை போட்டு என்ன பண்ணிக்கணும், நம்ம மூடிட்டு கரெக்டாக ஒரு 3 விசில், கரெக்டாக ஒரு 3 விசில் வந்தோடனே நம்ம இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிட்டு நம்ம பார்த்தா நல்லா செமத்தையான ஒரு பிரியாணி. இந்த டைப்பில் தாங்க பண்ணுவாங்க. அதாவது ஹைதராபாத்தில் நான் போயிருக்கேன். நான் அப்போல்லாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதேமாரி தான் கிரேவி பண்ணியே வச்சுடுவாங்க. அதுலேருந்து போட்டு எடுத்து நிறையா சின்ன சின்ன குக்கர் வச்சுருப்பாங்க. உடனே நம்ம போய் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளார ஆர்டர் போட்ட பண்ணி நமக்காக ஃப்ரெஷ்ஷாகவே என்ன பண்ணுவாங்க போட்டு இது பண்ணுவாங்க. அந்த ஒரு 3 விசில் வந்தோடனே ரொம்ப சூப்பரான பிரியாணி வந்துடும். அந்த 3 விசிலில் பார்த்தீங்கன்னா அந்த கறியும் என்ன ஆகிடும் நல்லா சூப்பராக பிரியாணி. இப்போ நம்ம ஏன் இதைமாரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதியானத்துக்கு நம்ம செய்கிறோம். வீக்கெண்டுனா எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் மீதி நாளில் நம்ம செய்யும்போது பசங்க சுட சுட சாப்பிடணும், சாயங்காலம் ஸ்கூல் முடித்து வந்து அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சாயங்காலம் வந்த உடனே அப்படியே இந்த கிரேவியை அளவு போட்டு அரிசியை ஒரு 50 ஒரு 100 போட்டு 2 கறி துண்டை போட்டு ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பசங்க வந்த வேகத்துக்கு அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு அவங்க வாஷ் பண்ணிட்டு வர்றாட்டியும் அவங்களுக்கு ஒரு பிரியாணி என்ன ஆகிடும், ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் இதே மட்டன் இதில் செய்கிறீங்கன்னா மட்டனை என்ன பண்ணிக்கணும், முன்னாடியே நீங்கள் வேக வச்சுக்கணும். ஒரு 3/4 பதத்தில் என்ன பண்ணிக்கணும், அதை நீங்கள் விசில் விட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை போட்டு அப்படியே நீங்கள் ஒரு 3 விசில் நீங்கள் விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பிரியாணி. இதே டைப்பை தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இதை இன்றைக்கி நிறைய கம்பெனி இதை விற்கிறாங்க. நாங்கள் கூட ஒரு ஐடியா பண்ணுறோம், இந்த மசாலாவை ரெடி பண்ணி நம்மளும் சேல்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு பிரியாணி ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் கடலூரில். நீங்கள் கடலூரில் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுட சுட உங்களுக்கு எந்த பிரியாணி வேணும், திண்டுக்கல் பிரியாணி வேணுமா, வேலூர் பிரியாணி வேணுமா, இல்லை சென்னை வடி பிரியாணி வேணுமா, எது வேணாலும் உங்களுக்கு சுட சுட நாங்கள் ஆர்டர் பேரில் என்ன பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்களை ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட நாங்கள் செய்து கொடுப்போம். அதுக்கு மட்டும் இல்லாமல் விசில் வந்துருச்சு, ஒரு விசில் அது எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள். இன்னும் நான் பேசினே இருக்கிறேன், அதுக்குள்ளேயே வந்துருச்சு விசில். ஒரு 3 விசிலில் சூப்பராக வந்துடும் பிரியாணி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பெரிய பெரிய கல்யாணம் பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கும் என்ன பண்ணுறோம், நாங்கள் ஜெட் கிச்சன் சொல்லிட்டு நாங்கள் 2வது விசில் இன்னும் ஒரு விசில் வந்துச்சுன்னா இவரை கொஞ்சம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த கேஸ் அடங்கினோடனே நம்ம திறந்தால் சுட சுட நம்ம தின்னா எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள். இது நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குக்கரை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், அந்த கேஸ்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகட்டும். நாங்கள் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் கூட 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் கூட என்ன பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம் ஆர்டர் நாங்கள் பண்ணுறோம். உங்களுடைய ஃபங்க்ஷன், உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணும் பிரியாணி, அந்த ஸ்டைலு என்ன பண்ணுறோம் நாங்கள். அதுக்கான ஒரு நல்ல மாஸ்டர்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. உங்களுக்கு திண்டுக்கல் வேணும்னா திண்டுக்கல்லேருந்து மாஸ்டர் நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு செய்வோம். சென்னை வேணும்னா சென்னையிலேருந்து மாஸ்டர் இருக்கிறாங்க, வேலூர் இருக்கிறாங்க, வாணியம்பாடி இருக்கிறாங்க. இப்படி பல தரப்பட்ட மாஸ்டர்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அவங்கள நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு சுவையான ஒரு நல்ல பிரியாணி உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸுக்கு நாங்கள் குறைந்த செலவில் நல்ல தரமான முறையில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உங்கள் ஆர்டரை நாங்கள் வரவேற்கிறோம். அது இல்லாமல் எங்கள் ஷாப்புக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரியாணியை சாப்பிடுங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு விசில் சத்தம் இந்த கேஸ் இதாகட்டும், நம்ம திறக்கும் போது பார்ப்போம். இப்போ கேஸ் நல்லா என்ன ஆயிடுச்சு, ஸ்டீமு போயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம். அப்பா நல்ல
நல்ல ஒரு வாசனை, சூப்பரான ஒரு வாசனை. இங்க பாருங்க, நல்லா எப்படி பாருங்க பீஸ், லெக் பீஸ். வாவ், நல்லா சூப்பரான ஒரு பிரியாணி. ஒருத்தவங்க கண்டிப்பாக தான் இது ஒரு ஆள் சாப்பிடலாம். ஆக்சுவலாக இதுதான் இன்னும் அந்த ரெடிமேட் பிரியாணின்னு சொல்கிறது. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே ஐயோ செம சூடுங்க. அப்படியே அப்படியே சிக்கன் தான் பாருங்க, அப்படியே உடையுது. பாருங்க எப்படி பாருங்க, அப்படியே நல்லா சூடு, சூப்பராக வந்துருக்கு. டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா சுடுதுங்க. அரிசி பாருங்க அப்படியே உடையில. பாஸ்மதி எவ்வளோ லென்த்தாக அப்படியே வந்துருக்கு பாருங்க. நல்லா நல்ல டேஸ்ட்டுங்க, நல்லா காரம் சாரமாக நல்லா அருமையாக இருக்கு. இந்த கறிலாம் இங்கே பாருங்க, பூ மாதிரி நல்லா. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜூஸியாக இருக்குது. நம்ம தண்ணி அதில் ஊற்றி செய்கிறதுனால, தம் பிரியாணி அது குக்கரில் செய்கிறதுனால நல்லா ஒரு ஜூஸியாக இருக்கு. நல்லா அந்த பீஸை வச்சு, அது கூட பீஸ் வச்சு வேற லெவலு பா. நிஜமாலுமே நான் சொல்கிறேன், இந்த டைப்பில் நீங்கள் வந்து பசங்களுக்கு நீங்கள் சாயங்காலத்தில் அவங்க வரும்போது இந்த கிரேவியை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு இதுமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த பசங்க நல்ல ஒரு திருப்தியாக சாப்பிடுவாங்க. நீங்கள் காரம் வேண்டாம்னா கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம், பச்சை மிளகா கம்மி பண்ணிக்கலாம். இதே வந்து சரியான ஒரு காரமாக இருக்கும் இது. பாருங்க ஆவி, பாருங்க ஆவி பறக்க பறக்குது. பீஸ் செம்ம சூப்பர். இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி ரிசல்ட் நீங்கள் கமெண்டில் கொடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா ஆர்டர்ஸ் நாங்கள் எடுக்கிறோம் எல்லாருக்குமே. கல்யாணத்துலேருந்து எல்லா பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நாங்கள் ஆர்டர்ஸ் நாங்கள் எடுக்கிறோம். நீங்கள் எங்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஏன்னா சூடு ஆறாட்டி சாப்பிடணும். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ஜெட். பை பை.